அனைவருக்கும் வணக்கம். இந்த மார்கழி திருநாளாம் இந்த 2ஆம் நாள் அன்று இந்த மார்கழி மகா உற்சவத்தில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று மார்கழி திருநாளாம் இன்று 2ஆம் நாள். 2ஆம் நாள் பாடல், பொருள் விளக்கம் மற்றும் 108 திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடிய முதலாவது தேசமான திவ்ய தேசமான திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்க பெருமானை தரிசித்து விட்டு வருவோம். அந்த வகையில் இந்த ஸ்ரீரங்கம் பற்றிய சிறு குறிப்புகளும், நடக்கக்கூடிய விழாக்கள், என்னென்ன விழாக்கள் சிறப்பித்திருக்கின்றன, கோயிலினுடைய சிறப்பு என்ன, தல வரலாறு, இவைகளை பார்ப்போம். முதலில் 108 திவ்யதேசங்களுக்கான முதல் தலமான இந்த திருவரங்கத்தை சந்தித்துவிட்டு திருப்பாவையினுடைய 2வது பாடல் பற்றியும் அதன் பொருள் விளக்கத்திற்கு வருவோம். 108 வைணவ திருத்தலங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் நாம் கூறியிருக்கிறோம் சென்ற வருட வகுப்புகளிலுமே. அந்த வகையில் 108 திவ்ய தேச வைணவ திருத்தலங்களை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இன்று திருவரங்கம் அந்த திவ்ய தேசம்தான் இந்நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த வகுப்பிற்கு. செவ்வேல் வடிவோனே, சேவர் கொடியோனே, வேலும் மயிலும் துணையோனே, வேத வித்தகனே, தண்டை அணிந்தவனே, சதாசிவ புதல்வனே, போற்றி போற்றி என்று எம்பெருமான் முருகனை வணங்கி, இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே நாம் உனக்கே நாம் ஆட்செய்வோம், நாராயணனை பறைதருவான் பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய் என்றும், பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் திருவடி செவ்விய திருக்காப்பு என்று எம்பெருமான் இறைவன் நாராயணனுடைய திருப்பாதங்களை வணங்கி இந்த வகுப்பினை துவக்குகிறேன். 108 திவதேச தலங்கள், வைணவ திருத்தலங்கள்ல முதலாவதாக நாம் திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தை தான் இந்த தரிசனம் செய்ய போறோம். இந்த திவ்ய தேசங்கள் 108 வைணவ திருத்தலங்களை குறிக்கக்கூடிய இவை அனைத்துமே 12 ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தத்துல சிறப்பு மிக்க ஒரு நூலாக இந்த திவ்ய தேசங்கள் விளங்குகின்றன. இந்த அனைத்து திவ்ய தேசங்களுமே மங்களாசாசனம் செய்யப்பட்டு பாடல்கள் பெற்ற தலமாக அமைகின்றது. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த திருத்தலம் 108 ஆகும். இவையே நாம் இன்றளவும் திவ்ய தேசங்கள் என்ற 108 திவ்ய தேசங்கள் என்று பெருமிதத்துடன் அழைக்கிறோம். இவற்றில் 105 தலங்கள் மட்டும் இந்தியாவில் உள்ளது. ஒன்று நேபாள் என்ற இடத்திலும், மற்றொன்று இன்னும் பிற 2 வகைகள் ரெண்டும் ஒன்று வானுலகில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மற்றும் வைணவ திருத்தலங்கள் 108 என்று தொகுத்து காட்டியவர் அழகிய மணவாளதாசர். இவர் திருமலை நாயக்கர் ஆட்சியில் அலுவலக பணியாளராக பணிபுரிந்தவர். இவர் தம் காலத்தில் சிறப்புற்று விளங்கிய வைணவ திருத்தலங்கள் 108 என்று வரையறை செய்து கொண்டு, அவை இருந்த நாடு வாரியாக பிரித்து கொண்டு, பிறகு ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு வெண்பா பாடியுள்ளார் என்பது மிகச் சிறப்பான ஒரு விஷயமாகும். அது 108 திருப்பதி அந்தாதி என்ற ஒரு நூலாக வெளிவந்துள்ளது. இந்த திவ்யதேச வழிபாடுகள்ல 108 திவ்யதேசத்தை எவ்வாறு பிரிக்கிறார்கள் என்று எளிமையாக நாம் காண்போமானால், 108 திவ்யதேசங்கள் அந்த காலத்தில் இருந்த அரசுகளின் அடிப்படையில தான் இந்த 108 திவ்யதேசம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அதாவது சோழ நாட்டில் உள்ள திருப்பதிகள் திவ்ய தேசங்கள் 40 என்ற வகையிலும், நடுநாட்டு திவ்ய தேசங்கள் என்று சொல்லக்கூடியது 2 என்றும், தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் என்று சொல்லக்கூடியது 22 என்றும், வடநாட்டிலே 11 இருப்பதாகவும், மலை நாடுகளில் 13 என்றும், பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள் 18 என்றும், மற்றும் நான் முன்பே சொன்னவாறு நில உலகில் காண முடியாத திவ்ய தேசங்கள் 2, அது 1 ஸ்ரீவைகுண்டம் என்றும் அழைக்கப்படுவதாக கருதப்படுகிறது. மற்றும் 84 திவ்ய தேசங்கள் தமிழ்நாட்டிலும், 11 திவ்ய தேசங்கள் கேரளாவிலும், இன்னும் 2 திவ்ய தேசங்கள் ஆந்திராவிலும், 4 திருத்தலங்கள் என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசங்கள் உத்தரப்பிரதேசத்திலும், மாநில வாரியாக
3 திவ்ய தேசங்கள் உத்தரகாண்ட் என்று சொல்லக்கூடிய மாநிலத்திலும், மற்றும் குஜராத்தில் 1, நேபாளத்தில் 1 என்ற வகையில் வந்து பிரிக்கப்படுகின்றது. இந்த இரு திருத்தலங்கள் மட்டும் வானுலகில் அமையப்பட்டதாக நாராயணனுடைய வைகுண்டமே அது என்று அழைக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று நாம் வந்து திருவரங்கம் என்ற ஒரு திவ்யதேசத்தை, முதலாவது திவ்யதேசம் என்ற பெருமை பெறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த திருவரங்கநாதர் அரங்கநாத சுவாமி பற்றியும், அங்கே தாயார் வந்து அரங்கனுடன் எவ்வாறு உடனுறைகிறாள் என்பதையும் நாம் காணலாம். திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில் வந்து 108 திவ்யதேசங்கள் முதல் திருத்தலம். இது சோழ நாட்டு திவ்யதேசங்கள்ல முதன்மையான ஒரு தலமாக இது கொண்டாடப்படுகிறது. திருவரங்கம் வந்து பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் அங்கு வைகுண்ட பெருமாள் வந்து அனந்த சயனத்தில் காட்சியளிக்கிறார். காவிரி மற்றும் கொள்ளிடக்கரையில் ஆறுகளிலே சூழப்பட்ட தீவில் சிறப்புமிக்க 108 வைணவ தலங்கள் முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த தலம் மிகப்பெரிய கோயில் கொண்ட வடிவம் கொண்ட கோயிலாகவும், அரங்கநாத சுவாமி கோயிலின் 7 சுற்று மதில்களும் அமைந்துள்ளதாக இக்கோயில் பற்றிய நூல்குறிப்புகள் கூறுகின்றன. திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீரங்கம் இது சிறிய ஊர் என்றாலும் கிட்டத்தட்ட 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரமாக தான் இது ஆரம்ப காலத்தில் இருந்து வந்தது. இச்சுற்று மதில்கள் வாயிலாக 21 கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றில் மிகப்பெரிதான ராஜகோபுரமும் இந்த கோயிலுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்க்க வல்லது. மற்றும் இங்க இருக்கக்கூடிய உடனுறை நாயகி மகாலட்சுமி தாயார் வந்து அஹ், அரங்கனுடன் ரங்கநாயகி என்று அழைக்கப்படுகிறாள். அரங்கநாத சுவாமி என்று அழைக்கப்படும் இந்த திவ்ய தேசத்திலே நாராயண பெருமாள் பாம்பரணையில் வீற்றிருந்து அரங்கநாதன் என்று பெயர் பெறுகிறார். ஸ்ரீரங்கம் என்று அரங்கநாத டெம்பிள் என்றும் அழைக்கக்கூடிய இந்த கோயில் மிகச் சிறப்பு பெற்றது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே, தமிழ்நாட்டிலே உள்ள திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே இது இருக்கக்கூடியது. இங்க மூலவருக்கு வந்து அரங்கநாதன் என்ற ஒரு பெயர் கொண்ட உற்சவர் இருக்கிறார். மூலவருக்கு அரங்கநாதன் என்று பெயர் இருந்தாலும் உற்சவருக்கு நம்பெருமான் என்று இந்த ஊரில் வந்து ஸ்ரீரங்கநாதரை நம்பெருமான் என்றுதான் அழைக்கிறார்கள். தாயார் வந்து அரங்கநாயகி அம்மை, உற்சவமூர்த்திக்கு அரங்கநாயகி என்று அழைக்கப்படுகிறார். இங்கே தல விருட்சமாவது புன்னை மரம் என்ற புன்னை மரம் தான் இங்க தல விருட்சமாக இருக்கிறது. இந்த ஆலயத்துல வந்து இந்த திருவரங்கத்தில் சந்திர தீர்த்தம், காவிரி தீர்த்தம் உட்பட 8 தீர்த்தங்கள் இங்கே இருக்கின்றன. இந்த கோயில் வந்து பாஞ்சராத்திரம் என்ற வகையில சேர்க்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த பாஞ்சராத்திரம் என்ற இதனுடைய அந்த பொருள் வந்து பின்வரும் அஹ் பின்வரும் நிலையில் நான் இதை வந்து சொல்கிறேன். இப்போ இது வந்து இதனுடைய சிறப்பு வந்து இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டா வைகுண்டம் தென் வைகுண்டம் மற்றும் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது. 4000 திவ்ய பிரபந்தம் பாடல் இந்த கோயிலுக்கு என்று தனியாக பாடப்பட்டிருக்கிறது. நான் முன்னே சொன்னவாறு இந்த மங்களாசாசனம் செய்த இந்த ஆழ்வார்கள் வந்து நிறைய ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த ஒரே ஸ்தலம் வந்து இந்த ஸ்ரீரங்கம் மட்டுமே. அப்போ நிறைய ஆழ்வார்கள் வந்து மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். இப்ப மங்களாசாசனம்னா பாடல்களை இந்த கோயிலை பற்றி நிறைய பாடல்களும் பாசுரங்களும் நிறைய இருக்கின்றன. அப்ப மிகப்பெரிய மங்களாசாசனம் செய்த அஹ் ஸ்தலம் எது என்றால் நம்மளுடைய தென்னாட்டிலே இந்த திருவரங்கம் மட்டுமே. அப்போ பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், திருமாலிசை ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மற்றும் நம்மாழ்வார் ஆகிய இத்தனை ஆழ்வார் பெருமக்கள் வந்து இந்த ஆலயத்திற்கு, இந்த திருவரங்கத்திற்கு மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். கட்டிடக்கலையை பொறுத்த வரைக்கும் தமிழருடைய கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக திருவரங்கம் அமைகின்றது. அமைத்தவர்கள் மாபெரும் சோழ மன்னர்களே. கோயிலை வந்து மிக நல்ல முறையில் வந்து பாதுகாத்து திருப்பணிகள் புரிய 1966லேயே ஐக்கிய நாடுகள் வந்து முடிவெடுத்திருக்கின்றன. கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனமான நம்ம யுனெஸ்கோ என்ற இந்த நிறுவனம் வந்து இக்கோயிலுக்கு தொழில்நுட்ப உதவியை ஆதி காலத்தில் இருந்தே செய்து வந்திருக்கிறதாக நம்மளுடைய
அ வரலாறுகள் கூறுகின்றன. மற்றும் இந்த இந்த கோயிலினுடைய தல வரலாறு என்பது அனைவரும் அறிந்ததே. திருவரங்கம் கோயில் சிலை பிரம்மாவினுடைய தவத்தினால் திருப்பாற்கடலிலிருந்து வெளிப்பட்டு தோன்றியதாக கருதப்படுகிறது. இது சுயம்பு ஒரு சிலையாக காலம் தொட்டே வணங்கப்பட்டு வருகிறது. பிரம்மா நித்திய பூஜை செய்து சூரியனை நியமித்தார். பிறகு சூரிய குலத்தில் பிறந்த அரசன் இச்சுவாகு என்ற அவர்தான் இந்த சிலையை வந்து தனது தலைநகரான அயோத்திக்கு கொண்டு செல்ல காத்திருந்தார். அங்கே கொண்டு சென்று அங்க நிறுவுவதற்காக வைக்கப்பட்ட சிலையாகும் இது. ராமர் அச்சிலையை இலங்கையிலிருந்து தனது பட்டாபிஷேகத்திற்கு வந்த விபீஷணனிடம் பரிசாக கொடுத்தார். இந்த விபீஷணன் தனது தலையில் மீது சுமந்து இலங்கை எடுத்துச் செல்லுகையில் காவிரி ஆற்றின் கரையை அடைக்கும் போது அங்கு வந்து சிலை கீழே இறக்கி வைக்கக் கூடாது என்ற உத்தரவை மீறி அப்போது ஒரு சிறுவன் ஆடு மேய்க்கும் சிறுவன் வந்து ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருந்தான். அச்சிறுவனிடம் இச்சிலையை கீழே கொடுத்துவிட்டு கீழே வைக்கக்கூடாது, கையில் வைத்திருக்கவும் என்று உத்தரவிட்டு வீடன் செல்லும்போது சிறுவன் வந்து அச்சமயம் அங்கே சிறுவனாக தோன்றியது வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய திருச்சி மலைக்கோட்டையில் இருக்க விநாயகப் பெருமானே அவ்வாறு வந்தார். அச்சமயம் சிறுவன் சிலையை கீழே வைத்து விட்டான். பின்னர் விபிடன் அவன் அவன் மீண்டும் புறப்பட சிலையை கீழே வைத்தது கண்டு மிகுந்து கோபமுட்டு சிலையை எடுக்க முயற்சி பண்ணும்போது சிலை எடுக்க முடியவில்லை. மிகவும் கண்கலங்கி விபிடன் நிற்கும் பொழுது சிறுவனாக அங்கு விநாயகப் பெருமான் வந்து மாறி அவருக்கு காட்சியளிக்கிறார். விநாயகருக்கு காவிரி ஆற்றின் கரையிலே ஒரு கோயில் கூட, ஒரு சிறப்பான கோயில் கூட உள்ளது. இததான் நம்ம வந்து பின்னாளில் வந்து உச்சி பிள்ளையார் கோயில் என்று நாம் அழைக்கிறோம். இவ்வாறு இருக்கையில இந்த காவிரி கரையிலே தங்கி இருந்து இந்த உச்சி பிள்ளையார் வந்து சிலையை அங்கே தக்க வைத்துக் கொண்டார். ஆஹ் இப்போ தர்மவர சோழன் என்ற ஒரு சோழன் வந்து விபிடனுக்காக தென் திசை இலங்கையை நோக்கி பள்ளி கொண்டவராக காட்சி தரக்கூடிய இந்த பெருமாள் வந்து முன்னாள்ல வந்து இந்த கோயில் வந்து முழுவதுமே இந்த இயற்கை அழிவுகளால் வந்து மூடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு கிளியின் உதவியோடு கிளிச்சோழன் என்ற ஒரு சோழன் வந்து இந்த கோயிலை திரும்ப புனரமைத்து மறுபடியும் இந்த சிலையை எடுத்து மேலே எடுத்து வைத்து சுற்றுப்பிரகாரம் அமைத்தது முதல் கொண்டு அனைத்து வேலைகளையுமே செய்ததாக நம்மளுடைய வரலாறுகள் இந்த அரங்கனை பற்றிய இந்த வரலாறு கூறுகிறது. பஞ்சரங்க தலங்கள் என்பது என்ன அப்படின்னா, பஞ்சரங்க தலங்கள் நம்மதே சொன்ன மாதிரி இது ஏன் பஞ்சரங்க தலங்கள்ல இந்த திருவரங்கம் வருகிறது என்றால், பஞ்சரங்க தலங்கள் என்பது வேறு ஏதுமல்ல. இந்த பஞ்சரங்க சேத்திரங்கள் என்று இருக்கின்றன என்பன. காவிரி பாயும் பரப்பு கரையின் அருகே நம்ம அரங்கநாதனுடைய திருமால் அந்த கோயில் இருக்கு இல்லையா, அதுல 5 மேலான நதி தீவுகள் அல்லது நதி திட்டுகளால் சூழப்பட்டதுனாலதான் இதை வந்து பஞ்சரங்க கோயில்கள் என்று நாம் அழைக்கிறோம். மற்றும் இக்கோயிலை பற்றிய நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அஹ் இருக்கின்றன. அம்மா மண்டபம் இது நடைபெறக்கூடிய விழாக்கள் முதலியவை வந்து மிக சிறப்பாக இருக்கின்றது. மற்றும் இந்த கோயில்ல வந்து சிறப்பான விஷயம் என்ன சொல்றது அப்படின்னா, நம்மளுடைய இந்த வைகுண்ட ஏகாதேசி பெருநாள் வந்து சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இங்க வந்து 5 வாசல் என்ற ஒரு சிறப்பான ஒரு விஷயமும் இங்க இருக்கின்றது. மற்றும் இந்த இந்த ஆலயத்திற்கு வந்து நெல் அளக்கும் வைபவ திருவிழா என்று ஒன்று வைக்கப்படுகிறது. இந்த 2 விஷயங்களையுமே இன்னைக்கு வந்து பார்க்கலாம். அதாவது ஸ்ரீரங்கம் அப்படின்றத வந்து நம்ம 5 எத்தனையோ விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய வரலாறுகளையும் பெரிய கதைகளையும் கொண்டதுதான் நம்ம ஸ்ரீரங்கம் திருவரங்கநாதனுடைய அந்த கோயில். நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் ஓரிரு விஷயங்கள் மட்டும் மிகவும் அதிசயத்தக்கதாக நமக்கு இருக்கின்றது. அப்ப ஸ்ரீரங்கம் கோயில் தாயார் சன்னதிக்கு வெளியிலே இருக்கும். தாயார் சன்னதியிலிருந்து வெளியிலே வரும்போது அந்த திரும்பும் போது அங்கு அஹ் ஒரு தூண் இருக்கும். அந்த தூணுக்கு பக்கத்துல 5 வாசல் இருக்கும். 5 அப்படின்னா 2 பாதங்கள் அங்கு பதிக்கப்பட்டிருக்கும். 5 இருக்கும். இந்த 5 கை வைத்து நாம் அந்த விரல்களை நம்மளுடைய விரல்களின் அமைப்பிற்கு தகுந்த மாதிரிதான் அந்த நம்ம எப்படி 5 விரல்களை இயற்கையாக நாம வைப்போமோ, இந்த நடுவிரலை மட்டும் நடுவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
மீதி 3 விரல்களையும் மோதிர விரல், சுண்டு விரல், இந்த பெருவிரல். இந்த 3 விரல்களை முன்னே வைத்து, இந்த நடு விரலை மட்டும் நடுவில் வைத்து, இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா? அத பின்னாடி வைத்து, இந்த 5 குழிகளையும் நம்ம வந்து நிரப்ப வேண்டும் நம்மளுடைய விரல்களால். இப்படி நிரப்பி, அந்த திருப்பாங்க 2 பாதங்கள் வைத்திருப்பார்கள். அந்த பாதங்களில் அந்த குத்துக்காலிட்டு அமருவோம் இல்லையா? அந்த மாரி அமர்ந்து, முன்னே நாம் நோக்கும்போது, அங்கு வந்து அந்த சொர்க்கவாசலினுடைய எதிர்ப்புறம் சொர்க்கவாசலும், அந்த குழி இந்த 5 குழி சொல்றேன் இல்லையா? அதுக்கு வலதுபுறம் தாயார் சன்னதியும், இடதுபுறம் பார்த்தா இந்த திருவரங்கநாதனை தரிசிக்கக்கூடிய செல்லும் வழியும் இருக்கும். அப்போ அந்த முன்னால் இருக்கக்கூடிய அந்த 5 குழி 5 குழி சொல்றேன் இல்லையா? அததான் 5 குழி இருவாசல். 5 குழிகளில் கை வைத்து தாயாருடைய சன்னதியையும், இந்த பக்கம் வந்து பெருமாளுடைய சன்னதியையும் நாம் ஒரு சேர இடதுபுறம், வலதுபுறமாக திரும்பி நாம் பார்த்த பிறகு, நேராக நாம் வந்து அங்க சொர்க்கவாசலை நாம் நோக்கும்போது, சொர்க்கவாசல் திறந்திருக்குமாம். அதுதான் 5 குழி இருவாசலுடைய அந்த பெருமை. மூடியிருக்கக்கூடிய சொர்க்கவாசல் வைகுண்டத்தன்று ஒரு நாள் மட்டுமே ஏகாதேசி அன்று திறக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசலுடைய கதவானது சிறிது தாழ் திறந்து வழி விடுமாறு உள்ளிருப்பதை நோக்குமாறு பகவான் வந்து அருள் புரிவாராம். இது பகவான் அருள் புரிவது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அந்த கோணங்களில் அந்த கதவுகள் திறந்திருப்பது போன்ற அந்த கோணங்களில் ஒரு குறிப்பிட்ட கோணங்களில் நமது இடதுபுறம், வலதுபுறம் நோக்கி நம்ம அமர்ந்திருக்கும் அந்த நிலை, என்ன நிலையில் நம்ம அந்த பொசிஷன் சொல்லுவோம் இல்லையா? அந்த நிலையில் நாம் பார்த்து அந்த குழிகளில் நம் கை வைத்து நம்ம பாதத்தை அதில் பதித்து இடதுபுறம், வலதுபுறம் 2யுமே நோக்கி தாயாரையும், ஐயனையும், பெருமாளையும் தரிசித்து விட்டு நாம் முன்னே பார்க்கும்போது, அந்த சொர்க்கவாசல் வந்து சிறிது அதாவது ஒரு கால்வாசி பகுதி திறந்திருப்பது போல நமக்கு தோற்றத்தை தரும் என்று ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது. இதைத்தான் அங்க வந்து 5 குழி 3 வாசல் என்கிறோம். 5 குழி 3 வாசல் என்றால், இறைவனை தரிசிப்பதற்கு, தாயாரை தரிசிப்பதற்கு ஒரு வாசல், பெருமாளை தரிசிப்பதற்கு ஒரு வாசல், இன்னொரு வாசல் வந்து சொர்க்கவாசல். இதத்தான் வந்து 5 குழி 3 வாசல் என்கிறோம். 5 குழிகளில் நாம் கை வைத்து, அந்த 3 வாசல்களை தரிசிக்கும் புண்ணியம் பெற்றவர்களாக இந்த மானிட பிறப்பு இருக்கின்றது என்பது இந்த இந்த வைணவ பக்தர்களுக்கு இறைவன் வந்து கண்கூடாக இந்த விஞ்ஞான காலத்திலும் அறிவிக்கிறார் என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. பலர் வந்து இந்த இடத்தில் தாயார் தன் 5 விரல்களை வைத்து பெருமாள் வந்து தாயார் சன்னதியை நோக்கி எழுந்தருளுவதாக ஆவலுடன் பெருமாள் வருகையை பார்ப்பதாகவும் இந்த கதைகள் கூறுகின்றன. பொதுவாகவே ஸ்ரீரங்கம் தாயார் படிதாண்டா பத்தினி என்ற ஒரு அன்னை, அந்த அன்பான தாயார். எனவே அவர் வெளியே வந்து பார்த்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. அதாவது திருவரங்க சந்நிதியில் இருந்து திருவரங்க சந்நிதியே தன்னுடைய வீடாக, தன்னுடைய அரண்மனையாக, தன்னுடைய மனையாக திருவரங்கனையே தன்னுடைய கணவனாக, தெய்வமாக வசித்து வந்த அந்த ரெங்கநாயகி அன்னை தாயார், ரெங்கநாயகி தாயார் படிதாண்டா பத்தினி என்பதற்கு உதாரணமாகத்தான் இந்த 5 குழி இருவாசலை கை வைத்து அந்த பாதத்தை பதித்து திருவரங்கனை வந்து அந்த அரங்கநாத சுவாமியை அந்த சொர்க்கவாசல் கதவில் தரிசனம் தர வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டு இருப்பதாகத்தான் அங்கே வந்து இந்த தாயாரை படிதாண்டா பத்தினி என்றுதான் அங்கே வந்து அழைக்கிறார்கள். அப்போ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தாயாரை வந்து நாம் தரிசித்து விட்டு நாம் வருவது தாயார் சாட்சாத் உள்ளே இருக்கிறார். அந்த தாயார் வந்து ரெகநாயகி தாயார் வந்து பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கும். ஒரு உற்சவர் சிலை வச்சிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி வந்து தாயார் நன்கு தெளிவாக தெரியும் அளவு கருங்கல் சிலை இருக்கும். அதற்கு பின்னாலும் ஒரு சிலை இருக்கும். அப்ப 3 வடிவங்கள் கொண்ட நிலையில் தான் அன்னை இருப்பார். அந்த 3வது கடைசியா வைத்திருக்கக்கூடிய அந்த அந்த சிலையினுடைய வடிவம் வந்து நமக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக வெளியே தெரிவதில்லை. தாயார் உற்சவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிலை அனைவருக்குமே தெரியும். அது விளக்கின் ஒளியிலே மிகுந்த மங்கலான ஒரு விளக்கின் ஒளி அங்கு இருப்பதால் தான் நமக்கு தெளிவாக தெரிவதில்லை. இப்போ 3 அதுதான் ரெங்கநாயகி தாயார் வைத்திருக்கிறார்கள் அந்த 3 நிலைகளில். பெருமாள் வந்து இவ்வழியே தாயார் சந்நிதிக்கு வருவது வழக்கம் இல்லையாம். அப்ப ஒரு நாள் மட்டுமே இந்த வழியாகத்தான் அவர் எழுந்தருளுகிறார். மற்ற நேரங்களில் ஆழ்வார், அதாவது ஆழ்வார் திருச்சுற்று வழி என்று சொல்கிறார்கள். அந்த வழியாக 5வது பிரகாரத்தில் தான் அவர் வந்து அந்த தாயாரை தரிசிக்கிறார். இதுதான் வந்து 5 குழி
ஐந்து குழி இரு வாசல் என்பதன் நோக்கம். இந்த ஐந்து குழி இரு வாசலை நாம் வந்து அடைவது என்ன அப்படின்னா அர்த்த பஞ்சகம் என்று சொல்கிறார்கள். ஐந்து வகையான பஞ்சகம் செயல்கள் கர்மாக்களை நாம் வந்து இதன் மூலம் அடைய முடியும் என்று கருத்தே ஐந்து குழி இருவாசல் என்பதை ஒரு வேடிக்கை நிகழ்ச்சியாகவும் ஒரு கட்டடக்கலைக்கு உதாரணமாகவும் நம் கண்களுடைய காட்சிக்காகவும் கண்டு கழிப்பது அல்ல. இந்த ஐந்து குழி இருவாசல் அடையப்படும் இதனால் நாம் ஐந்து குழி இருவாசல்ல வந்து அர்த்த பஞ்சகம் என்ற விஷயமே அடங்கி உள்ளது. இதுல என்ன அப்படின்னா அந்த அர்த்த பஞ்சகம் யாதெனில் அடையப்படும் பிரம்மம், அடையும் ஜீவன், அடையும் பலி, அடைவதால் ஏற்படக்கூடிய பயன் என்ன, நம்ம என்ன பயன் அடைகிறோம் இறைவனை தரிசிக்க, அந்த தாயாரையும் நம் பெருமாளையும் தரிசிப்பதற்கு நாம் என்ன அடைகிறோம், அடைவதால் ஏற்படக்கூடிய பயன்பாடு, அடைவதற்கு உள்ள தடைகள் ஆகியவற்றை வந்து இந்த ஐந்து குழி இருவாசல் நமக்கு பறைசாற்றுவதாகத்தான் இந்த அமைகின்றது. இப்ப ஐந்து குழிகளில் ஐந்து விரல்களை வைத்து பார்ப்பது வந்து தெற்கு பக்கம், அதாவது தாயார் வந்து பெருமாள் வடக்கை நோக்கி இருப்பார். தாயார் ம், இந்த பக்கம் பெருமாளுக்கு எதிர்ப்பதமாக இருப்பார். ஆனால் அதற்கு இருவருக்குமே முன்னாக இந்த சொர்க்கவாசல் பரமபத வாசல் இருக்கின்றது. அப்ப ஒரு ஜீவாத்மா, ஒரு பரமாத்மா, இந்த இரு தத்துவங்களை கொண்டு அடைந்தால் நம்ம வந்து அந்த ஜீவாத்மாவுக்கு பரமபதம் நிச்சயம் கிடைக்கும் என்பதே இந்த ஐதீகமாகத்தான் இந்த ஐந்து குழி இருவாசல் இருப்பதாக கணக்கிடப்படுகிறது. இதுதான் சிறந்தது, சிறந்த வழி. நம்முடைய ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அடைவதற்கான ஒரு எளிய வழி என்று சொல்லப்படுகிறது. மற்றும் இங்க வந்து இன்னொரு சிறப்பான விஷயமாக நான் முன்னே கூறியபடி நெல் அளவை திருநாள், ஸ்ரீரங்கத்தினுடைய நெல்லளவை திருநாள் பற்றி வந்து சிறப்பாக சொல்லப்படுகிறது. இது என்ன அப்படின்னா பகவான் எல்லோருக்கும் பெருமாள் படியளக்கிறார். ஐயன் வந்து எல்லா ஜீவராசிகளுக்குமே உணவளிக்கிறார். ஆனால் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த உற்சவ மூர்த்திக்கு தான் இங்க நம்பெருமான் என்று பெயர். இந்த நம்பெருமான் வந்து வருஷத்திற்கு ஒரு முறை வந்து வருஷத்திற்கு வந்து சில மாதங்களில் மட்டும் இந்த படி அளக்கக்கூடிய இந்த திருவிழா நடத்தப்படுகிறது. இது என்ன அப்படின்னா ஆஹ் ஸ்ரீரங்க நம்பெருமான் நிஜமாகவே இந்த கோயில்ல வந்து படி அளக்கிற திருவிழா வந்து எப்பெல்லாம் நடக்குது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 7 தடவை நடத்துறாங்க. இந்த 7 தடவை நடக்கக்கூடிய மாதங்கள் யாதெனில் சித்திரை, வைகாசி, ஆவணி, ஐப்பசி, தை, மாசி மற்றும் பங்குனி என 7 மாதங்கள் வந்து நெல் அளவை திருநாள் வந்து இந்த ஸ்ரீரங்கநாதருக்கு கொண்டாடப்படுகிறது. இப்ப நெல் அளக்கும் திருநாள் அன்று என்ன செய்வார்கள் அப்படின்னா நெல் அளக்கும் திருநாள் அன்று கருவறையில் இருந்து ஸ்ரீதேவி பூதேவி துணையோடு பெருமாள் வந்து கிளம்புகிறார். நம்பெருமான் என்று அழைக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியை. இந்த உற்சவமூர்த்தி தனியாக வராமல் ஏன் தன்னுடைய பட்டத்துக்காக தானிய வரவு செலவு செய்வதற்கு தாயாரையும் உடனழைத்து வருகிறார். இரு தாயாரையும் உடனழைத்து வருகிறார் என்றால் எவ்வளவு செலவு, எவ்வளவு மீதி, எவ்வளவு கையிருப்பு என்ற விஷயங்களை தாயாரும் அறிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காகத்தான் தேவியரோடு வந்து இறைவன் இங்கு வருகிறார். அவர்களையும் சேர்த்து அழைத்துக் கொண்டு வருகிறார். அதாவது கணவரினுடைய சரியான பங்கான சரிபாதி என்கிறோம் இல்லையா, அந்த பெட்டர் ஆஃப் என்று சொல்லக்கூடிய அந்த சரி பங்கு உள்ள அந்த அதிகாரம் என்பது தாயாருக்கு கூட கிடையாது, மனைவிக்கு மட்டும்தான் உண்டு. அப்ப கணவரினுடைய சரி பங்கான மனைவிக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற தாத்பரியத்தை வந்து இறைவனும் தேவியரும் பிரபஞ்சத்திற்கு உணர்த்துவதற்காகவே இந்த படையிறக்கும் திருநாள் அன்று இறைவன் வந்து தாயாருடன் எம்பெருமான் வந்து தாயாருடனே வருகிறார். தம்பதியரிடையே எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது என்று நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் தாயாரையும் தேவியரும் இரு தேவியரையும் பூதேவியையும் ஸ்ரீதேவியையும் அழகாக அழைத்துக் கொண்டு எம்பெருமான் காட்சி தருகிறார். தவிர அதாவது தானிய அளவு அளக்கும் பொழுது தானிய லட்சுமி இல்லை என்றால் என்ன அர்த்தம்? அதற்காகவே தானியங்கள் அளப்பதற்காக தானிய லட்சுமியான தன்னுடைய துணைவியுடனே வந்து பெருமாள் வருகிறார் நம்பெருமான். பட்டு வேஷ்டி அவருடைய வ வருகை எப்படி இருக்கும் என்றால் பட்டு வேஷ்டி அங்கவஸ்திரம் அணிந்திருப்பாராம். அணிந்து கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி இருவருமே இரு வேறுபட்ட நிறமுடைய அந்த பட்டாடைகளை உடுத்தி நகை அலங்காரம் செய்து, ஜடை அலங்காரம் செய்து,
அந்த அதற்கென்று சப்பரம் சொல்லுவோம் இல்லையா? தேர். அதுக்கென்று சிறப்பாக செய்யப்பட்ட படியளக்கும் திருநாளுக்கென்று சிறப்பாக செய்யப்பட்ட தேர் இருக்கின்றது. அந்த தேரிலே தம்பதி சமேதராக அழகாக பெருமாள் தாயாருடன், தேவியுடன் காட்சி தருவாராம். அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது இந்த விஷயம். அப்போ அ இந்த நிகழ்வு எப்படி நடக்கும் என்றால், இப்போது அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் இருந்தாங்க. ராஜாக்கள் முன்னாடி எந்த மந்திரிகள், சேனாதிபதி, மக்கள் எல்லாருமே இருந்தாங்க. ஆனா இன்றைய நாளில வந்து பக்தர்கள் புடைசூழ வெளிப்பிரகாரமான ராஜமகேந்திர பிரகாரம் என்று அங்கு ஒன்று உண்டு. அந்த இடத்துல தான் இந்த தாயாரும், இந்த தேவியரும், இந்த நம்மாழ்வாரும் வந்து நம்பெருமானும் பவனி வரக்கூடிய அந்த மாபெரும் விழா நடத்தப்படுகிறது. அப்போ ஆரியப்பட்டால் வாசல் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆரியப்பட்டால் வாசல் வெளியே வந்து செங்கமலத் தாயார் சந்நிதி என சொல்லக்கூடிய அந்த செங்கமலத் தாயார் சந்நிதி அருகே திருக்கொட்டாரம். திருக்கொட்டாரம் என்று சொன்னாலே அனைவருக்கும் திருச்சி மக்கள் அனைவருக்குமே புரியும். திருக்கொட்டாரம் என்றாலே கொட்டி அளக்கக்கூடிய நெல் என்று பொருளாக அங்கு திருக்கொட்டாரம் என்றாலே அங்கு நெல் அளக்கக்கூடிய அந்த இடம்தான் என்பது அனைவரும் அறிந்ததே. அப்போ அங்க இருக்கக்கூடிய 4 கால் மண்டபத்துல தான் வந்து இந்த விழா நடைபெறுகின்றது. அவ்வாறு நடைபெறும்போது சன்னதியில என்ன நடக்கும் அப்டின்னா, 4 கால் மண்டபத்துல அ தேவியருடன் அந்த பெருமாள் எழுந்தருளியுடன் அவர்களுக்கு நெய்வேத்தியமாக இந்த பாசி பயிர் இருக்கு இல்லையா? அத அவித்து வைத்துக்கொண்டு பானகம் என்ற ஒரு நெய்வேத்தியம், நீர் நெய்வேத்தியமும், அந்த உண்பதற்கு அந்த உணவு பாசி பயிரும் இறைவனுக்கு அன்று சமர்ப்பிக்கப்படுகிறது. செங்கமல தாயார் சந்நிதி முன்னாடி தான் இந்த பூஜை நடத்தி ப இந்த விழா நடத்தப்படுகிறது. அப்போ அந்த யார் அந்த விழாவை நடத்துகிறார்களோ, அவர்கள் வந்து ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு வைத்துக்கொண்டு பெருமாளை வந்து எதிர்நோக்கி வரவேற்று நின்று கொண்டிருப்பார்கள். அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக மாலை, மலர்கள், மஞ்சள், குங்குமம், அன்னையரை காண்பதற்கு அவர்களுக்கு தேவையான பட்டு வஸ்திரங்கள் அனைத்தையுமே வைத்துக்கொண்டு காத்திருப்பார்களாம். அப்ப பெருமாள் அருகில் இருக்கக்கூடிய இந்த தானிகர் என்று சொல்றாங்க அவங்கள. அவங்க வந்து இந்த கார் அளப்பான், தானிய கார் அளப்பான் என்று அவங்கள சொல்லலாம். அந்த தானியங்கள் அளப்பவர்கள் என்று இதற்கான ஒரு சமுதாய மக்கள் தனியாகவே இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த தானியத்தை வந்து கார் அளப்பன் அப்படின்னா, அந்த படி கொண்டு அளக்குறாங்க இல்லையா தானியத்தை, அவங்க தான் கார் அளப்பன் என்று அழைக்கிறார்கள். அந்த ஸ்தானியர் என்று அவர் வந்து வந்து அவரும் பட்டாடை உடுத்தி அழகாக பெருமானை தரிசிக்க தாயாருடன் வந்து இருக்கக்கூடிய இந்த பெருமாளை சேவிப்பதற்காக மிகவும் ஆவலுடன் வந்து அமர்ந்திருப்பார்கள். அவ்வாறு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பெருமாள் வந்து எப்படி வருவாரு அப்படின்னா, தேவியருடன் மலர் மாலை சூடி வரும்போது, யார் இந்த அளவை வேலையை செய்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து பட்டுக்கள் வந்து காணிக்கையாக அளிக்கப்படுகிறது அவங்களுக்கு. அளித்து அவங்களுக்கு ஒரு அங்கவஸ்திரம் கொடுத்து, படி வந்து பித்தளை படி. இறைவனுக்கென்று கொடுக்கப்படக்கூடிய அந்த பித்தளை படி இருக்கு இல்லையா? அந்த படி வந்து அவர் கையில் கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்படும் பொழுது இந்த நிகழ்வு பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக இருக்குமாம் இந்த நிகழ்வு. அந்த கார் அளப்பானை வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ஐயர் வந்து நம்பெருமானை சுமந்து சென்று அங்க கைங்கரியம் செய்கிறார் அல்லவா? அவர் வந்து அழைப்பார். எப்படி அழைப்பார்? ங்க கார் அழைப்பானே என்று அழைக்கும்போது, அவருடைய குரல் கேட்டவுடன் இவர் வந்து ஆய்ந்தேன், ஆய்ந்தேன் என்று சொல்லுவாராம். ஆய்ந்தேன், ஆய்ந்தேன் என்றால் நான் ஆயத்தம் ஆகிவிட்டேன், ஆயத்தம் ஆகிவிட்டேன். ஐயனுக்கு அந்த நெல்லளக்கும் பணிக்கு நான் ஆயத்தம் ஆகிவிட்டேன் என்று பொருள்படுவதாக அவர் ஆய்ந்தேன், ஆய்ந்தேன் என்று சொல்லி முடிக்கும்போது, நம்மாழ்வாரும் தேவியருடன் வந்து அடைவாராம் அந்த மண்டபத்தை. அப்போ அந்த அளவைக்காரர் இருக்கார் இல்லையா? அந்த படி அளப்பவர். அவருக்கு வந்து தீர்த்தம், சந்தனம், இந்த மாரி மஞ்சள் பொடி, அந்த பரிவட்டம், அந்த ஜடாரி சாத்தி மரியாதை செய்து பெருமாளிடமிருந்து அவருக்கு மரியாதை செய்கிறார்கள். அப்ப செய்யும்போது பெருமாளுடைய ஜடாரி வந்து அவருடைய தலையில் வைத்த உடனே அளவைக்காரருக்கு ஒரு இன்டியூஷன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த உத்தரவு வந்த மாதிரி, அவர் வந்து டக்கு டக்குன்னு நெல்லை எடுத்து அங்க குமித்து வைக்கப்பட்டிருக்க அந்த நெல்லை வந்து அத்தனை பக்தர்கள் புடைசூழ குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நெல்லை வந்து இந்த அளப்பான், இந்த தானியத்தை அளப்பவர் வந்து அளக்க ஆரம்பிப்பார். அப்படி அவர் அளக்கும் பொழுது அவர் கையிலே பித்தளை மரக்கால் ஒன்று கையில் வைத்திருப்பார். இது ரங்கநாதனிடமிருந்து
அரங்கனுடைய பாதத்தில் வைத்திருந்து அவருடைய கையில் கொடுத்து எடுத்து வந்த அந்த பித்தளை தான் அந்த பித்தளை மரக்கால். அதுல தான் அளந்து அவர் வந்து கார் அளப்பான் போடுகிறார். அப்போ முதல்ல அவர் என்ன போடுவார்? முதல் மரக்கால் நெல்லை வந்து அளந்து அவர் போடும்போது, அது திருவரங்க பெருமானுக்கே சொந்தம் என்று சொல்லி அளப்பாராம். அடுத்து வந்து இன்னொரு மரக்கால் எடுத்து அளக்கும்போது, இது பெரிய கோயிலான திருவரங்க கோயிலுக்கு சொந்தமானது என்று அளப்பாராம். அதன் பின்னர் வரிசையாக 2 முடிந்து விட்டது இல்லையா? 2 மரக்கால். அப்ப 3, 4, 5, 6, 7, 8 என்று 8 மரக்கால் அளக்க வேண்டியது அள அளந்து அளந்து அவர் வந்து போடும்போது, மிக பிரமிப்பாக இருக்கும் இந்த விஷயம். பக்தர்கள் அனைவருமே ஸ்ரீரங்கா, ஸ்ரீரங்கா என்று கோஷம் போடுவார்களாம். இந்த 8 மரக்கால் அளக்கும் அளக்கும் முன்பு. அப்ப 9 என அளக்கும்போது எங்கிருந்தோ அசரீரி ஒன்று குரல் கேட்கிறது. "நிரவி விட்டு அள" என்று ஒரு உத்தரவு வருமாம். அந்த "நிரவி விட்டு அள" என்று உத்தரவு வரும்போது, அந்த தானிய அளப்பார், அந்த கார் அளப்பார் இருக்கார் இல்லையா? அவர் வந்து சரியாக நிரவி விட்டு அந்த 9வது படிக்கு அந்த 9வது படிக்கு வந்து நிரவி விட்டு அந்த அதாவது அந்த நெப்பிட்டு அந்த மரக்கால நெப்பிட்டு அதுவரைக்கும் குமிச்சு குமிச்சு அளப்பாராம். அந்த மரக்கால அளந்து முடித்த பிறகு அதை நெப்பிட்டு லைட்டா தலைய தட்டி ஆ வந்து அளந்து போடுவாராம். அந்த 9வது அந்த அளவைக்கு. அப்போ குரல் வந்து பெருமானிடமிருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நம்மளுடைய பார்வைக்காக, நம்மளுடைய நம்பிக்கைக்காக, நம்ம இன்னைக்கும் தெய்வ காரியங்களுக்காக, இன்னும் நம்ம திருக்கொட்டாரம் என்ற இடத்துல வந்து இன்னும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. திருக்கொட்டாரம் என்றாலே அங்கு ஒரு பொக்கிஷம் இருப்பதாகவும், அங்கு தானிய கிடங்குகள் சேமிக்கும் இடமாகவும் அமைக்கப்படுகிறது. நாடு வந்து நலிந்த அந்த காலத்துல வந்து மன்னர்கள் வந்து நாடு நலிந்த நிலையில் இருக்கும் பொழுது, சோழர்கள் வந்து இந்த இடத்துல என்னைக்குமே பஞ்சம் ஏற்பட்டதாக சரித்திரமே இல்லையாம். இங்கிருந்து நெல்மணிகளை எடுத்துச் சென்று ஏழை மக்களுக்கு உணவளித்ததாக இதிகாசங்கள் நிறைய கூறுகின்றன. நம்மளுடைய திருவரங்கம் பற்றிய நூற்குறிப்புகள் கூறுகின்றன. அப்போ உலகம் யாவுக்கும் படிவள அளப்பவன் எம்பெருமான் நாராயணன் ஒன்றாக எண்ணி போட்டால் எந்த காலத்தில் எண்ணி முடிப்பது என்பது போல 1, 10, 100, 1000, 10,000, லட்சம் என்ற அடுத்தடுத்து அந்த 9 படிக்கு அப்புறம் 9 படி அளவை முடிந்ததுக்கு அப்புறம் எண்ணுவாங்களாம். எப்படி எண்ணுவாங்களாமா? 1, 10 ஒரு படிக்கு 1, அடுத்த படிக்கு 10, அடுத்த படிக்கு 100, அடுத்த படிக்கு 1000, அடுத்த படிக்கு 10,000, அடுத்த படிக்கு லட்சம், அப்புறம் 10,00,000, அப்புறம் கோடி. அப்ப கோடியோ கோடி அளந்து அளந்து கொட்டுவார்களாம். இதெல்லாம் வந்து மிக பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமாக எனக்கும் இந்த நிகழ்வு இருக்கிறது. இதை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் வந்து அ என்ன சொல்றது? ஒரு வீடியோ வடிவத்துல நான் பார்த்திருக்கிறேன். பட் நேரில் தரிசனம் செய்வதில்லை. நான் சொன்ன இந்த மேல்வரும் மாதங்கள்ல வந்து நம்ம சித்திரை, ஆவணி, ஐப்பசி இந்த மாதங்களில் நம்ம வந்து இறைவனை தரிசிக்க தாயாரையும், பெருமாளையும் தரிசிக்க செல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த நிகழ்வு அங்க எழுதப்பட்டிருக்கும். அந்த காலையிலேயே இன்னைக்கு அளக்குறாங்க அப்படின்னா, காலையிலேயே முதல் நாளே எழுதி போட்டுருவாங்க. அப்போ வந்து இந்த நிகழ்வு மிகச்சிறப்பான நிகழ்வாக இருக்கும். அது மட்டும் கிடையாது. இறைவனுக்கு எவ்வாறு நம்ம படி அளந்தோமோ, அந்த படியை அங்க வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அந்த நெல் மணிகளை கொஞ்சம் கொஞ்சமாக பூவோடு சேர்த்து தருவதாக இன்றளவும் ஐதீகம் பின்பற்றப்படுகிறது. ஒவ்வொரு அதாவது ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த மக்கள், திருச்சியைச் சேர்ந்த மக்கள் அனைவருமே அதை இன்றளவும் வந்து அந்த நெற்களை வாங்கி வீட்ல வந்து பூஜை அறையிலயோ, இல்ல தானிய கிடங்குகளிலயோ, தானியம் செய்வாங்க இல்லையா? உற்பத்தி செய்யற விவசாயிகள் அவர்களுடைய மனைகளிலோ இதெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு சென்று அங்கு வந்து வைத்து வழிபடுவதாக ஒரு ஐதீகம் இன்றளவு இருக்கின்றது. மற்றபடி இந்த தானிய கிடங்குகளில் சேமிக்க யார் யார் தானிய கிடங்குகள்ல சேமிக்கிற அந்த வேலை பார்க்குறாங்களோ, அவங்கெல்லாம் இந்த நெல்மணிகளை கொண்டு போய் தவறாமல் வந்து செய்வாங்க. சில பேர் இதே நெல்ல வந்து அ அப்படியே தங்களுடைய விதைகளுக்கு பயன்படுத்துவாங்க. சில இல்லங்களில் வந்து சில இல்லங்களில் இதை வந்து அப்படியே நம்ம விலைக்கு வந்து அ வீட்ல சேமிச்சுக்க வச்சுக்குவாங்க. அரிசி பானையில போட்டு வச்சுக்கலாம். இது அதாவது சில அன்னதான கூடங்கள் இதெல்லாம் நடத்துறாங்க இல்லையா? அந்த நடத்தும்போது அந்த கூடங்களுக்கு அ ஒவ்வொரு வருடமே இந்த ட்ரஸ்ட் வச்சு அன்னதானம்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களும் இந்த என்னைக்குமே நம்ம அன்னதானம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த அ அன்னதானம் செய்பவர்கள் இதை வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள். இது வந்து இன்றளவும் நம்மளுடைய அ நாளில் பின்பற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக
கருதப்படுகிறது. மற்றும் இன்று வந்து அடுத்து திருப்பாவையினுடைய பாடல் விளக்கம் பற்றி பார்த்தோம். நேத்து மார்கழி திங்கள் மதிநிறை நன்னாளால் பாடல். இன்று 2வது பாடல் என்ன அப்படின்னா, 2வது பாடல் "வையத்து வாழ்வீர்கள்" என்னும் தொடங்கக்கூடிய அந்த பாடல். இந்த பாடலை பார்ப்போம். இதனுடைய பொருள் விளக்கம். ஆண்டாள் நாச்சியார் வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு என்ன அருள் மொழிந்திருக்கிறார் என்பதை நாம் வந்து 30 நாளும் நாம் காணவிருக்கிறோம். அந்த வகையில் இன்று 2வது பாடலான இந்த பாடலில் "வையத்து வாழ்வீர்கள்" என்ற பாடலை வந்து நம்ம என்ன பாடுறாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். "வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிற்றெழுது மலரிற்று நாமுடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமோன்றெண்ணி உகந்தோளோர் எம்பாவாய்" என்று ஆண்டாள் பாடி முடிக்கிறார். வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னா, வையத்தில் வாழக்கூடிய அன்பு தோழியரே, வாழுகின்ற இந்த மக்களே, வையத்தில் வாழக்கூடிய, உலகத்தில் வாழக்கூடிய, இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுமே என்று அர்த்தம். அவர்களை ஆண்டாள் வந்து அன்பு தோழியரே என்று அழைக்கிறாள். வாழ்வீர்களே அப்படின்னா, வாழும் மக்களே, நீண்ட ஆயுள் பெற்ற மக்களே என்று ஆண்டாள் வந்து நம்மளை வந்து வாழ்வீர்களே அப்படின்னா, வாழ்வீர்கள் என்றால் நீண்ட காலம் நீங்கள் வாழக்கூடியவர்கள் என்று மனிதர்களுக்கு இந்த 2வது பாடலிலே ஆண்டாள் வந்து எவ்வளவு ஒரு ஆயுளை தந்திருக்கிறாள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பு தோழியரே என்று அழைக்கிறாள் ஆண்டாள். அந்த பரந்தாமனை நாம் துணைவனாக அடைய வழி செய்யும் இந்த பாவை நோன்பு பற்றி நிறைய பார்ப்போம். அதுல வந்து இப்போ இந்த பாவை நோன்பு, அதாவது இறைவனை அடைவதற்காக நாம் செய்யக்கூடிய இந்த பாவை நோன்பு, இதனுடைய விரத முறையை கேளுங்கள் என்று அழைக்கிறார். யாருக்கெல்லாம்? அந்த ஆயிரகுலத்தில் வாழக்கூடிய அந்த செல்வ சிறுமிகளுக்கு அந்த ஆண்டாள் வந்து உரைக்கிறாள். நான் சொல்வதை கேளுங்கள், நோன்பு நோட்கும் முறையை கேளுங்கள் என்று அழைக்கிறாள். யாரை கணவனாக அடைவதற்கு? எம்பெருமான் நாராயணனை, கிருஷ்ண பரமாத்மாவை வந்து கணவனாக அடைவதற்கு எனக்கு கிடைத்த பாக்கியம் உங்கள் அனைவருக்குமே கிட்டும். எனக்கு ஒரு இறைவன் நாராயணன் கிடைத்தது போல கணவனாக உங்களுக்கு நல்ல கணவன் கிடைப்பான் என்பதை இந்த பிரபஞ்சத்திற்கு பறைசாற்றுவதற்காகவே எம்பெருமான் நாராயணி அந்த நாராயணனை வணங்குகின்றாள் என்றுதான் இந்த பாடல் அர்த்தம் கொடுக்கிறது. அப்போ இந்த பாவை நோம்பினுடைய விரத மகிமையை முக்கியமாக ஆண்டாள் இந்த பெண்டிருக்கு, இந்த மகளிருக்கு, நல்ல கணவனை வேண்டி நிற்கக்கூடிய இந்த பெண்களுக்கு, இந்த விடலை பெண்கள் சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து ஆண்டாள் உரைக்கிறார். எவ்வாறு உரைக்கிறார்? "உணவில் நெய் சேர்க்காதீர்கள், பால் அருந்தாதீர்கள்" அப்படின்னா, சதா பசுமாட்டுல இருந்து பாலை எடுத்துக்கிட்டே நம்ம இருக்கோம். அன்றாடம் உணவிற்கு அதுவும் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இன்றாவது தன் கன்றுகளுக்கு ஊட்டட்டும். அது வந்து கொஞ்சம் ஒரு மனநிறைவோடு இருக்கட்டும். என்ன இருந்தாலும் அது வலிய உணர்த்துவதல்லவா? அப்போ அந்த வலிய உணர்த்துவது என்பது பசுக்களினுடைய மன நேயத்தால் ஆண்டாள் வந்து இவ்வாறு உரைக்கிறாள். அதாவது அந்த பசுக்களுக்கு ஓய்வு கொடுங்கள் என்பது போலதான் இது எனக்கு தோன்றுகின்றது. அப்போ உணவில் நெய் சேர்க்கக் கூடாது, பால் அருந்தக் கூடாது. அப்ப கன்றுகளுக்கு அந்த பாற்களை குடுக்கட்டும். விரதம் இல்லாதவர்கள் அருந்தட்டும். விரதம் இருக்கவர்கள் அந்த பாலை எடுக்க வேண்டாம். அந்த பாலிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த தயிரையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த தயிரிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த நெய்யையும் சேர்க்க வேண்டாம் என்று ஆண்டாள் வந்து நமக்கு உரைக்கிறார். சூரிய உதயத்துக்கு முன்பே எழுந்து நீராட வேண்டும் என்ற ஒரு அரிய அதாவது அரிய விஷயத்தை இந்த மார்கழி என்றாலே ஆண்டாள், திருப்பாவை, நீராடல் என்ற 3மே பிரிக்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அப்ப நீராடல் என்பதனுடைய முக்கியத்துவத்தை இந்த உலகுக்கு பறைசாற்றுவதற்கே இந்த மார்கழி கொண்டு வரப்பட்டது. இந்த மார்கழி நீராடல் என்ற ஒரு அஹ் பழமை புகுத்தப்பட்டது. இன்றளவும் நிறைய ஐயப்ப பக்தர்கள் வந்து எழுந்து குளித்து ஐயப்பனை தரிசிக்கிறார்கள். அன்றாட பெண்கள் வந்து எழுந்து அது நிறைய இல்லங்கள்ல வந்து ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க இருந்தா கூட சில பேர் வந்து அந்த காலையில எழுந்து குளித்து அந்த வாசலில் கோலமிட்டு ஒரு பெருமாளை போய் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு தேவியை தரிசனம் செய்துவிட்டு வர இல்ல பெண்டீரும் என்றளவும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நிறைய அது முக்கியத்துவம் நிறைய கொடுக்கப்படுகிறது இந்த மார்கழி மாதத்தில். ஏன்னா தேவர்களுக்கே இது அதிகாலை பொழுதாக இருக்கிறது அல்லவா? அதனால இந்த தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் இது.
அப்போ தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தத்தன்று அவர்கள் நிறைய விஷயங்களை வேண்டி நிற்கும் பொழுது, நம்ம மானிட பிறப்பானவர்கள் அவர்களுடன் சேர்ந்து நாம் இணைந்து பயணம் பண்ணும்போது, நமக்கு அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்கும் என்பது இந்த விஷயத்தில் நம்பப்படுகிறது. அப்போ பாவை, நோன்பு, விரத முறைகளை வந்து ஆண்டாள் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, உணவில் நெய் சேர்க்காதீர்கள், பால் சேர்க்காதீர்கள், அதனால் கிடைக்கக்கூடிய தயிரையும் சேர்க்கக்கூடாது, பால் பொருட்கள் எதையுமே உண்ணக்கூடாது, கால்நடைகளுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், கன்றுகளுக்கு பால் புகட்ட நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்ததாக நம்ம இருக்க வேண்டும் சொல்லி, சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நீராட பழகுவீர் என்று ஆண்டாள் வந்து சொல்றாங்க. மை இடக்கூடாது. மை இடக்கூடாது என்பது எதற்காக அப்படின்னா, அந்த காலத்துல வந்து ஆண்டாள் காலத்தில் ஒப்பனைக்கு பேர் போன ஒரு நேரம் அது. ஒப்பனை என்பது என்ன அப்படின்னா, தன்னைத்தானே அலங்கரித்து சொ செய்து கொள்ளுதல். ஒப்பனை என்பது யாரும் நம்மளை வந்து ஒப்புமை செய்யக்கூடியாது. அதாவது 2 பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பெண்ணை விட நான் அழகு, இவளை விட நான் அழகு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒப்பனை வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது ஒப்பனை. அந்த அளவுக்கு ஒப்பனை வந்து முக்கியத்துவம் தரப்பட்டது. அந்த ஒப்பனை என்பது ஆண்டாளிடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம். அப்ப அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்காக, அந்த நாராயணனுக்காக தன்னை ஒப்பனை செய்து கொண்டு ஆண்டாள் அவ்வளவு காதல் வயப்பட்டிருக்கிறாள் நாராயணனிடம். அப்ப அந்த ஒப்பனை செய்வது, அந்த ஒப்பனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதோ, அந்த ஒப்பனை இன்று செய்யக்கூடாது, கண்ணில் மை இடக்கூடாது என்பதை அந்த ஒரு எளிமையான கருத்து கொண்டு, ஒப்பனை இல்லாமல் எளிமையாக இருக்க பழக வேண்டும் விரத நாட்களில் என்ற ஒரு மாபெரும் விஷயத்தை நமக்கு வந்து ஆண்டாள் வந்து அளிக்கிறாள். ஒப்பனை செய்யும்போது நம்மளுடைய மனது தடுமாறும், நம்மளுடைய நம்மளுடைய காதல் வெளிப்படும். காதல் வந்து அம் காதல் வெளிப்படும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய எண்ண தடுமாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் ஆண்டாள் ஒரே வரியில் சொல்கிறார். மலரிட்டு நாம் மையிட்டு நாம் மகிழோம், மலரிட்டு நாம் மகிழோம். மலரும் அடியக்கூடாது, மையும் தீட்ட மாட்டோம் என்ற ஒரு விஷயத்தை, அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. அப்போ கூந்தலில் மலர் சூடக்கூடாது. அது மட்டும் கிடையாது. நம்மளுடைய தோற்றத்தில் மட்டும் நம்மளுடைய எளிமையை காட்டினால் மட்டும் பத்தாது. அதே சமயம் நம்மளுடைய செயல்களை மனதால் நினைக்கக்கூடிய அந்த தீய செயல்களையும், வாயால் பேசக்கூடிய அந்த தீய சொற்களையும் நாம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உரைக்கிறார். அப்போ பிறரை பற்றி, முக்கியமாக பிறரை பற்றி கோள் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது. அடுத்தவங்க இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சில பேர் வந்து அந்த வேலை இருக்கிறவங்க என்டர்டைன்மெண்ட் பண்றவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க. வேலை இருக்கிறவங்க வந்து இத பேசவே மாட்டாங்க. அடுத்து, அடுத்து, அடுத்துன்னு போகக்கூடிய அந்த வாழ்க்கையை தேடி பயணம் செய்பவர்கள், நல்ல கருத்துக்களை கொண்டவர்கள், ஆன்மீக சிந்தனை உள்ளவர்கள் வந்து இதை ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த தீய சொற்களை சொல்வதை தவிர்ப்பதும், தீய சொற்களை வந்து செயல்களை மனதால் கூட நினைப்பது கூட தவறு என்று ஆண்டாள் ஒரு விஷயத்தை நமக்கு இந்த பாடல் மூலமாக உணர்த்துகிறார். ஏழைகளுக்கும் பக்தர்களுக்கும் போதுமான அளவு தர்மம் செய்ய வேண்டும். அதனால் தான் மார்கழி மாசத்துல எல்லா ஆலயங்களிலுமே தங்களால் முடிந்த அளவுக்கு சிறு சிறு உணவுகளை சமைத்து கொண்டு போய் கோயில்ல வைத்து இந்த ஏழை மக்களுக்கும் எம் பக்தர்களுக்கும் ஒரு பிடி அன்னமாவது தர வேண்டும் என்பதற்காக நம்முடைய பக்தர்கள் இன்றும் அன்னதான விஷயங்களை வந்து சிறப்பாக மண்டகபடி என்ற பெயர்ல வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து இருக்கக்கூடிய 30 நாளுமே ஒவ்வொரு பெரிய மனிதர்களும் சரி, இல்ல செய்து பழக்கப்பட்டவங்களும் சரி, ஒவ்வொரு நாளுமே அந்த கட்டளைக்கென்று ஒரு அமௌண்ட் குடுத்து, ஒரு உணவை தயார் செய்து அன்று காலையில் வரக்கூடிய மக்களுக்கு வந்து இன்றளவும் தரக்கூடிய விஷயங்கள் நாம் அதை பின்பற்றி கொண்டே வருகிறோம். இது மிகவும் வந்து அனைவரும் பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். அப்ப விரதம் இருப்பது இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, விரதம் இருப்பது மட்டும் பெரியது கிடையாது. உணவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். மனதை கட்டுப்படுத்த வேண்டும். தீராத அதாவது தீய எண்ணங்களை மனதில் வைக்கக்கூடாது. யாரையும் நம்மளுடைய வாய் திறந்து அவர மனத நோகும்படி பேசக்கூடாது. இப்படி இருந்தாலே இந்த பரமனுடைய பாதம் நமக்கு கிட்டும் என்ற ஒரு ஆழ்ந்த கருத்தினை ஆண்டாள் நமக்கு இப்பாடல் வழியாக உணர்த்துகிறார். மீண்டும் ஒரு தடவை இந்த பாடல் வந்து என்ன அப்படின்னா, வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடனுள் பையத்து என்ற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிற்றெழுது மலரிற்று நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி வியுமோன்றெண்ணி உகந்தோளோர் எம்பாவாய்.
அதாவது இந்த பார்க்கடல் என்ற ஒரு விஷயம் வந்து இங்க மிகவும் பெரிதுபடுத்தி பேசப்படுகிறது. இந்த பார்க்கடல் என்றால் என்ன அப்படின்னா, பால்கள் நிறைந்து வழியக்கூடிய கடல்களா என்று கேட்டால் இல்லை. பால் எப்படி காய்ச்சும்போது, பால் எப்படி அதுல இருக்கக்கூடிய புரோட்டீன்னால அது பொங்கி பொங்கி வந்து, அந்த இருக்கிறத வந்து அது பால் நம்ம ஒரு 1/2 லிட்டர் ஊத்துனோம்னா, அது மேல பெருசா பொங்கி வந்து, பாலினுடைய அளவு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் அளவுக்கு நம்ம வைத்ததை விட அதிக அளவு பொங்கி அந்த விளிம்ப எட்டிவிடும் இல்லையா? அப்போ அதுபோல நுரைத்து நுரைத்து பொங்கும் இல்லையா? அந்த கடலுக்கு பேர் தான் பாற்கடல். பாற்கடல் என்பது பால் நிறைந்த கடல் என்று கிடையாது. பொங்கும் கடல் என்று பெயர். அதனுடைய அலைகள் மேலிருந்து பார்க்கும்போது, ஆகாயத்திலிருந்து பார்க்கும்போது, அந்த பார்க்கடல் என்பது அந்த வைகுண்ட வாசன் வாழக்கூடிய அந்த பார்க்கடல் என்பது, மகாலட்சுமி உடனுறை நாயகனாக இருக்கக்கூடிய அந்த நாராயணனுடைய பார்க்கடல் பொங்கி பொங்கி பால் எப்படி பொங்கி நுரைக்குமோ காய்ச்சும்போது, அதுபோல பால் பொங்கி பொங்கி நுரைப்பது போல காட்சி தோன்றதுனால்தான் இந்த கடலுக்கு நாராயணன் இருக்கக்கூடிய வைகுண்டத்திற்கு பார்க்கடல் என்றே பெயர் வந்ததாக ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. இது வந்து இந்த பாடலினுடைய 2வது பாடலினுடைய விளக்கம். நாளை வந்து 3வது பாடல் பார்ப்போம். அதுவரை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த குழுவில் இணைந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான மகிழ்ச்சி.